என்னோட பேரு ஆர் ஃபாத்திமா கேர் ஆஃப் டிராபிக் ராமசாமி சாரோட ஸ்டூடெண்ட். தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னைக்கு மிக குறிப்பா தஞ்சாவூர் மாவட்ட மக்களுக்கு ஒரு தகவல் சொல்ல போறேன். தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் இதை கேட்கணுங்கிறதுக்காகத்தான் பொதுவான விஷயங்களா எல்லா வலைதளங்களையும் இந்த விஷயத்தை விடுறேன். நம்மளோட ஐயா டிராபிக் ராமசாமி சாரோட வாட்ஸ்அப் நம்பர் 9629515762. இது ஐயா டிராபிக் ராமசாமி ஐயாவோட வாட்ஸ்அப் நம்பர். இதுல யாரு வேணாலும் சட்டவிரோத செயல்களை படம் பிடிச்சு எங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக சென்ற வருடம் ஜனவரி மாதம் இது வாட்ஸ்அப் நம்பரா அறிவிக்கப்பட்டது ஐயாவால. இன்னைக்கு வரைக்கும் அது ரெகுலரைஸ் பண்ணி வந்துகிட்டு இருக்கோம். இன்னைக்கு கும்பகோணம் பகுதியில இருந்து யாரோ ஒரு பப்ளிக் எங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. பெயர் சொல்ல விரும்பல, ஏன்னா அந்த அடியாட்கள் ரவுடி குரூப் அதிமுகங்கிற போர்வையில மன்னார்குடி மாஃபியா கும்பல் போய் அவங்கள சித்திரவதை பண்ணி கொண்டுடுவாங்க. இன்னைக்கு ஜெயலலிதாவுக்கே இந்த நிலைமைன்னா சாதாரண பப்ளிக்கு என்ன நிலைமை ஆகுங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கூடவே புளிய பறிச்சு வச்சுக்கிட்டு பக்கத்திலேயே இருந்து தமிழ்நாட்டை பாத்துக்கிட்டு இருந்திருக்காங்க ஜெயலலிதா மேடம். அதுதான் உண்மை. பக்கத்துல புலி பறிச்சு வச்சிருக்காங்க, பக்கத்துல துரோகிய வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. புல்லுருவி துரோகி, பச்சை துரோகி. ஜெயலலிதா கிட்ட சசிகலா வந்து சேர்ந்தப்ப சாதாரண கேசட் விக்கிற பொம்பளையாவும் வீடியோ கவரேஜ் நடத்துற அந்த ஒரு சின்ன கடையோட நடத்துனரா மட்டும்தான் வந்து சேர்ந்திருக்காங்க. இன்னைக்கு அவங்களோட சொத்து மதிப்பு, அவங்களோட கூட்டணியா அமைஞ்சு இருக்கிற அந்த குடும்பத்தாரோட சொத்து மதிப்பு, அந்த பினாமிகளோட சொத்து மதிப்பெல்லாம் இன்னைக்கு நிலைமையில எடுத்து பார்த்தா, அன்னைக்கு கேசட் வித்த ஜெயலலிதா சசிகலா வந்து ஜெயலலிதா கிட்ட வந்த போது இருந்த நிலைமைக்கு இப்பயும் எத்தனை பெர்சன்டேஜ் வித்தியாசம் வருங்கிறது பொதுமக்களே கணக்கு போட்டு சொல்லிடுவோம். பப்ளிக்ல நானும் ஒருத்தியா உங்ககிட்ட இப்ப ஒரு தகவலை சொல்ல போறேன். கும்பகோணம் பகுதி முழுவதும் இருக்கிற அத்தனை கோயில்லையும் மிக முக்கியமா சாரங்கபாணி சக்கரபாணி கோயில் அந்த காம்பவுண்ட் சுவர்ல எல்லாம் டிராபிக் ராமசாமி ஐயா முதன் முறையா தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்துக்கு அடி எடுத்து வச்ச அன்னைக்கு நம்ம கமிஷனர் முனிசிபாலிட்டி கமிஷனரால கலெக்டர் உத்தரவிட்ட அதன் பேர்ல நடவடிக்கை எடுத்த அந்த கோயில்களோட மதில் சுவர்கள்ல ஒரு நோட்டீஸ் இல்லாம ஆளுங்களை வச்சு கிழிச்சு சுத்தம் பண்ணி பெயிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இது டிராபிக் ராமசாமி ஐயா செஞ்ச களையெடுப்பு பணி. கும்பகோணத்துக்கு முதன் முறையா அடி எடுத்து வச்சப்ப இன்னைக்கு சசிகலா என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்களோட ஆட்கள் பினாமி நபர்கள் ரத்னா சேகர், அவரோட கணவர் சேகர், அவங்களோட புரோக்கர்ஸ், அவங்க பேரெல்லாம் போட்டு சின்னம்மா தான் தலைமை ஏத்துக்கணும், வருங்கால முதலமைச்சர் சின்னம்மாவா தான் இருக்கணும்னு. ஏயா நோட்டீஸ் அடிச்சு ஓட்டுறதுக்கு உங்களுக்கு கோயில் மதில் சுவர் தான் கிடைச்சிச்சா? ரத்னா சேகரையும் PS சேகரையும் தான் நேரடியா கேக்குறேன். என்னோட வாட்ஸ்அப்ப நீங்க ஃபாலோ பண்றீங்க, எனக்கு தெரியும். என்ன பின்தொடர்ந்து வர்றீங்க, எல்லா வலைதளங்களையும் நீங்க உற்று நோக்குறீங்க. உங்க ஆட்கள் என்ன கொலை பண்ண முயற்சி பண்றாங்க, அது எனக்கு நல்லா தெரியும். பல கொலை முயற்சியில இருந்து தப்பிச்சு வந்த பாத்திமா டிராபிக் ராமசாமி தான் உங்ககிட்ட கேக்குறேன். எத்தனை பில்டிங் பினாமி பேர்ல வாங்கி போட்டிருக்க, எவ்வளவு சட்டத்திட்டத்துக்கு புறமான செயல்களை செஞ்சு வச்சிருக்க, அங்க கொண்டு ஒட்ட வேண்டியதுதானே உங்க அம்மா சின்ன அம்மாவோட போஸ்டரை. பொதுமக்களுக்கு வழிபாட்டு தலங்களாக பயன்படுற இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுல இயங்குற கோயில்கள் மதில் சுவர நீ எப்படி நோட்டீஸ் ஓட்டுற போர்டா பயன்படுத்தலாம்? உனக்கு ஒரு சட்டம், எனக்கு ஒரு சட்டம், பப்ளிக்கு ஒரு சட்டம், போலீஸ்காரங்களுக்கு ஒரு சட்டம், செத்து போன ஜெயலலிதா அம்மாவுக்கு ஒரு சட்டம். எங்க அம்மா வயசு அவங்க, அதனால அம்மான்னு சொல்றேன். இது என்னையா நியாயம்? இன்னும் 1 மணி நேரத்துல கும்பகோணம் மேற்கு கிழக்கு தாலுகா காவல் நிலைய ஆய்வாளர்கள் தங்களோட சொந்த பொறுப்புல இந்த அத்தனை நோட்டீஸையும் கிழிக்கணும்.
பழைய நிலையில அந்த மதில் சுவர்கள் அத்தனையும் பெயிண்ட் பண்ணப்படணும். இன்னும் 1 மணி நேரம் தான் டைம். இப்ப ரெப்ரசன்டேஷன் அடிப்பேன், சும்மா வாட்ஸ்அப்ல கால் கத்திட்டு போற ஆளு கிடையாது, உங்க எல்லாருக்கும் தெரியும். கோர்ட்ல கொண்டு வந்து தொப்பிய கழட்டி யூனிஃபார்ம கழட்ட சொல்லி கோர்ட்ல நீதிபதி முன்னாடி உங்களை நிக்க வச்சிருவேன், சத்தியமா செய்வேன். முனிசிபாலிட்டி கமிஷனர் என்ன பண்றீங்க? அங்க ஜெயலலிதாவோட கட்சிக்காரவங்க, சசிகலாவோட சொந்தக்காரவங்க, பினாமிகள்னு ஜால்ரா போடுறீங்களா? கும்பகோணத்துல என்ன நடக்குது? மகாமக குளத்தை சுத்தி ஒட்டி வச்சிருக்காங்களாம், அனுப்பியிருக்காங்க பாருங்க. அன்னைக்கு எம்ஜிஆர், அடுத்தது இன்று ஜெயலலிதா, நாளை சசிகலாவாம். தலைமகளே வாரீர், கழகத்தின் பொதுச் செயலாளராக தலைமை ஏற்க வாரீர். உங்க வீட்டுல கொண்டு போய் இந்த போஸ்டரை ஒட்டிக்கங்க. அடுத்த போஸ்டர் காட்டு. வி. செந்தில் பாலாஜி, அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில 1000 நோட்டை 500 ரூபாய் நோட்டை செல்லாத நோட்டை கொடுத்து ஜெயிச்ச உனக்கே இந்த அளவுக்கு தில்லும் தைரியமும் இருந்துச்சுன்னா பப்ளிக் எங்களுக்கு எவ்வளவு இருக்குன்னு மக்கள் காட்டுங்கய்யா. நான் காட்டுறேன்னு சொல்லல, நான் காட்டுனது டிராபிக் ராமசாமி காட்டுனது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா போட்டு பிழிஞ்சு அதுல இருந்து சார் எடுத்து மக்கள் தைரியத்தை ஏத்துக்கிட்டு அதுல இருந்து வர தைரியத்தை துணிச்சல்ல செந்தில் பாலாஜி மாதிரி இன்னைக்கு ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் யூபிஎஸ் செயல்பட்ட ஓபிஎஸ் அவங்க மேல இன்னும் யாரெல்லாம் ஜெயலலிதாவோட படத்தை எடுத்துட்டு சசிகலாவோட படத்தை பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிறாங்களோ அவங்க மேலெல்லாம் மக்களை முட்டாளாக்குற சசிகலா டீம ஒழிச்சு ஓரங்கட்ட மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து என்ன செய்யணுமோ உங்களுக்கு தெரியும். இதே சவுதி அரேபியாவிலயோ குவைத்திலயோ எந்த ஒரு அரேபியன் கண்ட்ரிலயும் இந்த மாதிரி 75 நாள் எதுவுமே வெளியில தெரியாம வச்சிருந்து கடைசியா கொண்டு போய் புறம்போக்கு அந்த மெரினா பீச் புறம்போக்கு இடம், அரசாங்கத்தோட இடம், அதுல கொண்டு போய் எம்ஜிஆரோட சேர்த்து வச்சாதான் ஒரு கணக்கு காமிச்சு மக்களை ஏமாத்திடலாம் அப்படின்னு கொண்டுட்டு போய் புதைச்சாங்கல்ல. அந்த மாதிரி செயல்கள் அந்த நாடுகள்ல அரங்கேறி இருந்தால் இந்நேரம் பப்ளிக் மத்தியில பப்ளிக்கையே வச்சு என்ன தண்டனை கொடுப்பாங்கன்னு வீடியோக்கள்ல நீங்க பாத்திருப்பீங்க. தெரியலன்னா அரபு நாடுகளோட வீடியோக்களை டவுன்லோட் பண்ணி பாருங்க. கொலைக்கு கொலை, பல்லுக்கு பல்லு, கண்ணுக்கு கண்ணு, யாரு என்ன செஞ்சாங்களோ தப்பு அதுக்கு தகுந்த தண்டனைய மக்களால கொடுக்க வைப்பாங்க. சவுதி மன்னர் போன மாசத்துல அவரோட பேரனை அரசரோட வாரிசு அந்த பேரனை ஏதோ ஒரு கொலை பண்ணிட்டாங்கன்ட்டு இங்கெல்லாம் இருந்தா மூடி மறைச்சிடுறாங்க. மக்களுக்கு தெரிஞ்ச நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாத அளவுக்கு இருக்கான். ஆனா அங்க தண்டனை நிறைவேற்றப்பட்டுச்சு, கழுத்தை வெட்டிட்டாங்க. கொலைக்கு அந்த பேரனை கொலையாக்கிட்டாரு அந்த அரசர். நான் வாழ்த்து சொல்லல, ஒரு கொலைக்கு இன்னொரு கொலை தான் பரிகாரம்னு நான் சொல்லல. அரபு நாடா இருந்தா அப்படி பண்ணுவாங்க. கல்லால அடிச்சு கூட மக்களை எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல நிக்க வச்சு கல்லால அடிச்சு கொலை பண்ணுங்கன்னு கூட சொல்லுவாங்க, தண்டனை கொடுங்கன்னு சொல்லுவாங்க, கொலைன்னு சொல்லல. ஆனா இங்க இவ்வளவு பெரிய விஷயம் அரங்கேற்றம் ஆயிருக்கு. அத்தனை மக்களும் முட்டாளாக்கி இருக்காங்க. தமிழ்நாட்டோட 7.5 கோடி மக்களையும் முட்டாளாக்கி இருக்காங்க ஐயா இந்த சசிகலா மாபியா கும்பல். இன்னொரு விஷயம் தெரியுமா? ஊருக்கு ஊரு எல்லா இடத்துலயும் ஆளுங்க இருக்காங்க. அவங்க எல்லாருமே அடிப்படை அதாவது அடிமட்ட தொண்டர்கள்ங்கிற விஷயத்துல அவங்களுக்கு எல்லாம் விவரம் வெளி உலகம் தெரியாத இருக்கிறவங்கள அவங்களுக்குன்னு ஒரு தலைமைய உருவாக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சிருக்காங்க. அந்த விஷயங்களை அந்த தலைமை இடத்துல கொடுத்தே இவங்க செய்ய வச்சிருக்காங்க. இந்த பாருங்க, மக்கள் திலகம் தந்த அருட்கொடை அம்மா மகராசி அம்மா அடையாளம் காட்டிய அரண்படை சின்னம்மா எங்கள் சின்னம்மா, தாயை காத்திட்ட தாயே, தாயின் கனவை மெய்ப்பிக்க தலைமை ஏற்க வருக. செந்தில் பாலாஜி அடிச்சிருக்காரு இந்த நோட்டீஸ். அவங்கவுங்க வீட்டுல ஒட்டிக்கங்க, ரோட்ல ஒட்டாதீங்க. இது கோயில் செவுரா இல்ல உங்க வீட்டை அடுப்படின்னு நினைச்சு ஒட்டிருக்கீங்களா? உங்க வீட்டுல ஒட்டிக்கங்க. கலை பாபு, தினேஷ் பாபு பேரப்பாரு, ரெங்கசாமி, உங்களோட பணி என்னவோ அதை
PS சேகர், ரத்னா சேகர், உங்களுக்கு எல்லாம் வேற வேலையே இல்லையா? சுவாமிநாதன், கலைபாபு, தினேஷ் பாபு, இந்த கோயிலோட சுவர்கள் எல்லாம் பாருங்க எவ்வளவு நோட்டீஸ் ஒட்டிருக்காங்கன்னு. பொதுமக்களே கிழிச்சு இந்த கோயில்களை சுத்தம் பண்ணுங்க. அது ஒரு பொது சேவையா செய்யுங்க. அது நமக்கு இறைவனால ஒரு ரைட் மார்க் போட போறோம். கோயில்களோட மதில் சுவரை குப்பை தொட்டு மாதிரி ஒட்டி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்களை செய்யறதுக்கு மக்களை முட்டாளாக்காதீங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி சட்டவிரோத செயல்கள் செய்யறவங்களுக்கு ஊக்கப்படுத்தாம இந்த கும்பகோணம் பகுதி ஆய்வாளர்களும் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் எந்தெந்த இடத்துலலாம் இந்த மாதிரி நோட்டீஸ் பொது இடங்கள்ல பப்ளிக் நியூசன்ஸ் செஞ்சிருக்காங்களோ அத்தனை பேர் மேலேயும் நடவடிக்கை எடுத்து அதை அத்தனையும் ரிமூவ் பண்ணி அந்த செலவை யாரு இந்த விஷயத்த கொண்டு வந்து ஒட்டினாங்களோ அவங்கள்ட்டே வசூலிங்க. சட்டப்படி அவங்க மேல நடவடிக்கை எடுங்க. பொது சொத்துக்களுக்கு நாசம் விளைவித்தல், சேதம் விளைவித்தல் பிரிவுபடி அவங்க மேல வழக்கு பதிவு பண்ணுங்க. இன்னும் ஒரு தடவை இந்த வாட்ஸ்அப்ல எனக்கு மெசேஜ் நான் என் கண்ணுக்கு பட்டுருச்சுன்னா அந்த ஏரியாவோட இன்ஸ்பெக்டர் மேல நடவடிக்கை எடுக்க சொல்லியும் அந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் மாவட்ட ஆட்சியாளர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சென்னை உயர்நீதிமன்றத்தில் டிராபிக் ராமசாமி ஐயாவோட வழிகாட்டுதலின்படி நிச்சயமா வழக்கு தொடருவேங்கிறத வருத்தத்தோட தெரிவித்து விடைபெறுகிறேன். மக்களே, சுதாரிச்சு இருங்க. சூழ்ச்சிக்காரனுங்கள்ட்ட மாட்டிக்காதீங்க. மறுபடி 5 வருஷத்தை நம்மளோட 5 வருஷத்தை அடகு வச்சிடாதீங்க. சட்டவிரோத செயல் அரங்கேற்றம் ஆகி 75 நாள் கழிச்சு அம்பலமாயும் ஒண்ணுமே பண்ண முடியலையா மக்களால. காவல்துறையோட சப்போர்ட்டோட, அனைத்து துறை அதிகாரிகளோட சப்போர்ட்டோட நீதி தேவதை கண்ணை கட்டி இருக்காங்க. அது முழிச்சுக்கிட்டு நீதி தேவதை கையில இருக்கிற வாளால வெற்றத்துக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அந்த அதிசயம் நடக்கும். இந்த சட்டவிரோத